தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இச்சங்கத்தின் மாநில தலைவர் ராமமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக முதல்வருக்கு பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், உடனடியாக பென்ஷன் பணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி சேர்த்து வழங்கிடவும், குடும்ப ஓய்வூதியமும் மருத்துவ காப்பீடும் மருத்துவ படியும் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு முன்பணம் வழங்கிட வேண்டும், பணி ஓய்வு பெறும் போது பிடித்தமின்றி பணப்பயன்கள் வழங்கிட வேண்டும், 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் தேக்க நிலை ஊதிய உயர்வு நிலுவை வழங்கிட வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியிலிருந்து பதவி உயர்வில் சென்று ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் சட்டமன்றத்தில் அறிவித்து வரும் சட்டசபை தேர்தலில் ஒரு நல்ல முடிவை தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் மாவட்ட தலைவர் நிரஞ்சனி தேவி, மாவட்ட துணைத் தலைவர் வரலட்சுமி, ஈஸ்வரி, மாவட்ட செயலாளர் ராணிமேரி, மாவட்ட இணைச் செயலாளர் கிருஷ்ணவேணி, சாவித்ரி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமமூர்த்தி, மாநில தலைவர், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மாநில அமைப்பு மாநாட்டின் முடிவின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இந்த முதல்வரின் கவன ஈர்ப்பு முறையீட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு பகுதியாக சென்னை மாவட்டத்தின் சார்பாக இந்த முதல்வரின் கவன ஈர்ப்பு முறையீடு இயக்கத்தை நாங்கள் இங்கே நம்முடைய சமூக நல இயக்குனர் அவர்கள் அலுவலகம் முன்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளை அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி பரிசீலித்து விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அரசு செயலாளர் அவர்களும் இதை பரிசீலித்து நிச்சயம் அறிவிப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய தம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயம் தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கைகளை அறிவிப்பார் என்று இந்த இயக்கத்தின் மூலம் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பணி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கும் பணி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஒரு முறையான பென்ஷனை வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு பிரதான கோரிக்கை. அதே போன்று தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை என்பதால் எங்களுக்கு உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் இருந்தாலும் 5000 ரூபாய் அளவிலே ஒரு பென்ஷனை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும். அத்துடன் அகவிலைப்படி வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு மருத்துவ படி ஆகியவைகளை வழங்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் பொங்கல் பண்டிகை முன்பணம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் மூலமாக இந்த கோரிக்கைகளை பெற்று அவர்கள் வாக்குறுதியும் அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிக குறைவாக எல்லா துறைகளையும் விட இந்த அரசாங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சத்துணவில் மட்டும்தான் இன்றைக்கு மிக குறைவாக மாதம் 2000 ரூபாய் மட்டுமே பெற்று பென்ஷனை பெறுகிறார்கள். வேறு எந்த சலுகையும் கிடையாது, ஒரு சலுகை கூட அது கூட கிடையாது. ஆகவே இந்த கோரிக்கைகளையும் பென்ஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேர் பொறுப்பு ராமமூர்த்தி, மாநில தலைவர், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம்.